அது 2 மணிக்கு தான் தொடங்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சிலியர் காலேஜில் எய்டட் கோர்ஸ் 4, அன்எய்டட் கோர்ஸ் 31. அதே போல ஊரிஸ் காலேஜில் எய்டட் கோர்ஸ் 11, அன்எய்டட் கோர்ஸ் 21. எல்லாம் காசு எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் எங்களை எய்டடே வேணாங்கிறான். இவர்களெல்லாம் போய் இந்த அரசாங்கத்துக்கு தவறான வாக்குறுதியை கொடுத்து, தவறான வழிகாட்டுதலை கொடுத்து, ஏறக்குறைய இந்த திருத்த சட்ட மசோதா வந்திருக்கிறது. இதில் என்ன சொல்றாங்கன்னா, 1976 தனியார் கல்வி ஒழுங்காற்று சட்டத்தில் வரக்கூடிய எல்லா கல்லூரிகளுக்கும் பொருந்தும் ஒரு சட்டத்திற்கு கொடுக்கும். எந்த கல்லூரி நினைச்சாலும் கண்டிஷன் என்னன்னா 100 ஏக்கரா நிலம் 100 கோடி ரூபா இருந்தால் போதுன்ற ஒரிஜினல் சட்டம். அஇஅதிமுக கொண்டு இருந்த சட்டம் என்ன சட்டம்னா, ஒரு காலேஜுக்கு 100 ஏக்கரா இருக்கணும், 100 கோடி ரூபாய் இருக்கணும், டெபாசிட் இருக்கணும்னா. எல்லா காலேஜும் என்ன பண்ணா, அவன் பில்டிங்கு கட்டினது யூஜிசி பணத்தில், அவன் லாபம் கட்டினது கவர்மெண்ட் பணத்தில், பேங்க் வந்து கவர்மெண்ட்டுக்கு நிலத்துல தானமாக வாங்கிட்டான். இதே அடமானமாக வச்சு என்கிட்ட 100 கோடி ரூபா இருக்குங்கிறான் எல்லா மேனேஜ்மெண்ட்டும். அந்த 100 ஏக்கர் நிலத்தை 100 ஏக்கர் நிலத்தை நீங்க 25 ஏக்கரா ஆக்கணும்னு சொல்லுறது சட்ட திருத்தம். 100 ஏக்கர் நிலத்தை 25 ஏக்கரா ஆக்கணுங்கிறது சட்ட திருத்தம். அந்த சட்ட திருத்தத்தின்படி நாங்கள் செயல்பட வேண்டியதில்லை. கோயம்புத்தூர்ல பிரைவேட் இன்ஜினியரிங் பிரைவேட் காலேஜ் மேனேஜ்மெண்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் போன வாரம் போட்டிருக்காங்க. நீ எப்படி 25 ஏக்கர்னு சொல்லுவ, யூஜிசியில் இந்த ஏக்கரா கணக்கெல்லாம் சொல்லல, அதனால எல்லா கல்லூரிக்குமே அனுமதி தர்றோம் என்று அரசாங்கம் எல்லா கல்லூரிகளுக்கும் அனுமதி தர வேண்டும் என்று தீர்மானம் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கல்லூரி 10 கோடி ரூபாய் என்று சேகரித்து கப்பம் கட்டி இருக்கிறார்கள் கட்ட வேண்டியவர்களுக்கு. அதனால் அரசுக்கும் பாரமில்லை, நமக்கும் தேர்தல் வருமானம் வந்துவிட்டது. சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க, ஒரு வரி சட்டம் தானே அப்படின்னு சொல்லி சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. இதில் கடலூர் கல்லூரியிலிருந்து எங்கள் பச்சை பருப்பு எங்களுக்கு